இந்த இரண்டாம் நாள் கூட்டத்திற்கும் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒரு முறை கூட அன்போடு வரவேற்கிறோம். Once again we welcome all of you who have come here to attend the second day of these meetings. நாம் கர்த்தருடைய வசனங்களை தியானிப்பதற்கு முன்பாக தயவு செய்து அனைவரும் எழும்பி நின்று நாம் பாடின ஆங்கில பாடலின் அந்த பல்லவியை ஒரு முறை கூட நாம் பாடி கர்த்தருக்குள் நம்பிக்கையில் நிறைந்து பிறகு அமரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Before we go to the word of God, I would like you to all stand up and sing the chorus of the song that we all sang and renew our hope and then be seated. நாம் கர்த்தருடைய வருகைக்கான கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். We are in the last days towards the coming of the Lord. பரிசுத்த பவுல் சொல்கிறார், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். St. Paul says, rejoice in hope. நம்முடைய நம்பிக்கையில் எப்போதும் நாம் சந்தோஷப்பட்டு களிகூர வேண்டியவர்களாக இருக்கிறோம். We should always rejoice and be glad in our hope. Christ is coming soon, is sooner than you think. He is coming soon, let's all be ready now. We shall all be changed in a moment or a week, and be gathered into New Jerusalem above. Christ is coming soon, is sooner than you think. He is coming soon, let's all be ready now. We shall all be changed in a moment or a week, and be gathered into New Jerusalem above. Christ is coming soon, is sooner than you think. He is coming soon, let's all be ready now. We shall all be changed in a moment or a week, and be gathered into New Jerusalem above. Christ is coming soon, yes, sooner than you think. He is coming soon, let's all be ready now. We shall all be changed in a moment or a week, and be gathered into New Jerusalem above. Christ is coming soon. உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை என்பது கிறிஸ்துவ மார்க்கத்தின் ஒரு முதுகெலும்பாக இருக்கிறது என்பதை குறித்து நேற்றைய தினத்தில் நாம் சிந்தித்தோம். We saw yesterday how the hope of the resurrection is the backbone of Christian life. உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு இல்லாவிட்டால் முதுகெலும்பில்லாத ஒரு மனிதனுக்கு ஒப்பாகவே அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை காணப்படுகிறது. A man without the hope of resurrection is like a man without a backbone. ஏனென்றால் கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்தது நிமித்தமாகவே ஒரு புதிதும் ஜீவனுமான மார்க்கம் நமக்காக திறக்கப்பட்டது. For it is by the resurrection of Jesus that a new and a living way was opened for us. இந்த பூமியில் எத்தனையோ மார்க்கங்களை நாம் பார்க்கிறோம். We see so many faiths or ways in this world. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக திறந்து வைத்த இந்த மார்க்கம் மாத்திரமே புதிதும் ஜீவனுமான மார்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. But this way alone that the Lord Jesus opened for us is called the new and the living way. எல்லா மார்க்க தலைவர்களும் இந்த பூமியில் இருந்து தோன்றினார்கள். All the leaders of the various ways they began their life in this world. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். But the Lord Jesus Christ came down from heaven. எல்லா மார்க்க தலைவர்களும் மரித்தார்கள். All religious leaders died. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே அவர் மரித்தோரிலிருந்து முதற் பலனாக உயிர்த்தெழுந்திருக்கிறார். But the Lord Jesus Christ alone rose up as the first fruit of those who died. ஆனபடியினால்தான் இது ஒரு புதிதும் ஜீவனுமான மார்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. Which is why this way is called the new and the living way. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்சமாகிய திரையை கிழித்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்திருக்கிறார். The Lord Jesus Christ tore his veil, that is his flesh, and entered the most holy place. அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக இன்றைக்கு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. Today the door is open so that all who follow him will find access into the most holy place. உயிர்த்தெழுதல் என்று ஒன்று இல்லாவிட்டால் இந்த பூமியிலே கிறிஸ்துவ மார்க்கம் என்ற ஒரு மார்க்கமே இருக்க முடியாது.
If there is no resurrection, then there just cannot be a faith called the Christian faith in this world. ஒரு மனிதரும் தங்களுடைய பாவங்களில் இருந்து விடுதலை பெற முடியாது. For no man can be delivered then from his sins. உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் நீங்கள் இன்னும் உங்களுடைய பாவங்களிலே நிலைத்திருப்பீர்கள் என்று பரிசுத்த பவுல் கொரிந்தியர் சபையை பார்த்து எழுதுகிறார். Writing to the Corinthians, St. Paul says, if there is no resurrection, ye are yet in your sins. ஆனபடியினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது நிமித்தம் இன்றைக்கு லட்சக்கணக்கான ஜனங்கள் தங்களுடைய பாவங்களில் இருந்து விடுதலை பெற்று இந்த பூமியிலே ஒரு புதிய வாழ்க்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். But today, because Jesus rose up from the dead, many lakhs of Christians are able to live a new life in this world. ஆனபடியினால் அருமையானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக திறந்து வைத்த இந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்துக்காக ஒரு முறை கூட நம்முடைய கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Let us therefore once again raise our hands and glorify God because he has opened a new and a living way for us. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், மூன்றாம் நாள் அவர் உயிரோடு உயிர்த்தெழுந்தார். The Lord Jesus Christ died and rose again the third day. ஒவ்வொரு மனிதனுக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு. There is a resurrection for every human being. அதை காண்பிக்கும்படியாகவே இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து முதற் பலனாக உயிர்த்தெழுந்திருக்கிறார். Jesus rose again as the first fruits of those who slept, or those who died, so that he might prove this fact. அருமையானவர்களே, இந்த உயிர்த்தெழுதல் எப்பொழுது மனிதனுக்கு வந்தது? Beloved, when did this resurrection begin in man? எப்படி வந்தது? How did it come? என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. We have to know this. கர்த்தராகிய ஆண்டவர் மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களை மனிதனுக்கு கொடுத்தார். When God first created man, God gave him many blessings. அப்படி கொடுத்த ஆசீர்வாதங்களில் ஒன்று அல்ல இந்த உயிர்த்தெழுதல் என்பது. This resurrection is not one of those blessings. மரணம், உயிர்த்தெழுதல் இவைகள் எல்லாம் மனிதனை சிருஷ்டித்த பிறகு இடையில் வந்த ஒன்றாக இருக்கிறது. Death, resurrection, these are things that came somewhere in between after creating man. இவைகள் எப்படி இடையில் வந்தது? ஏன் வந்தது? How did this come into existence? Why did it come? மனிதனை தேவன் செம்மையுள்ளவனாக சிருஷ்டித்தார். God made man upright. அவன் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாற்றை ஆதியாகமம் முதல் 2 அதிகாரங்களில் நாம் பார்க்கிறோம். The history and the description of creation we see in the beginning of Genesis. மரணமோ உயிர்த்தெழுதலோ மனிதனுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று எந்த இடங்களிலேயும் நாம் பார்க்கிறதில்லை. We do not see death or the resurrection being given to man at that stage there. இப்படி இருக்க இவைகள் ஏன் மனிதனுக்குள்ளே சம்பவித்தது? Then how did all this happen and how did this come upon man? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 15ஆம் அதிகாரத்தில் அதை விளக்கி கொண்டு வருகிறார். St. Paul makes this fact clear in his first epistle to the Corinthians, chapter 15. 21ஆம் வசனம் 22வது இந்த 2 வசனங்களிலேயும் அதை குறித்து நாம் படிக்கிறோம். We read of it in verses 21 and 22. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். For since by man came death, by man came also the resurrection of the dead. For as in Adam all die, even so in Christ shall all be made alive. மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. Death came by man, and therefore the resurrection came by man too. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிறார். For as in Adam all die, even so in Christ shall all be made alive. மரணம் என்ற ஒன்று இல்லாவிட்டால் உயிர்த்தெழுதல் என்று ஒன்று வந்திருக்கவே முடியாது. If there was no death, there could have been no resurrection. ஆனபடியினால் உயிர்த்தெழுதை பற்றி நாம் சிந்திப்பதற்கு முன்பாக மரணம் என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. It is therefore essential that we meditate upon death before we speak about the resurrection. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் இந்த 2 அதிகாரங்களில் நாம் பார்க்கும் பொழுது தேவன் மனிதனை சிருஷ்டித்து
அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. In the first 2 chapters of the book of Genesis, we see how God created man and how God blessed him. அன்புள்ள தேவன் தமது சாயலின்படியேயும் தமது ரூபத்தின்படியேயும் மனிதனை சிருஷ்டித்தார் என்று வேதத்தில் படிக்கிறோம். We read in the Bible that God created man after his image and likeness. நம்முடைய படத்தின் முதல் படத்தில் பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்ற ஒரு திருத்துவ தேவனை நாம் அங்கே பார்க்கிறோம். In the first picture of the set of pictures behind, we see the triune God, the Father, the Son and the Holy Ghost. இவர்கள் மூவரும் ஒன்றாக சேர்ந்துதான் மனிதனை சிருஷ்டித்திருக்கிறார்கள். These 3 together created man. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்பினால், நமது சாயலின்படியேயும் நமது ரூபத்தின்படியேயும் மனிதனை சிருஷ்டிப்போமாக என்று சொல்லி மனிதனை தேவன் சிருஷ்டிக்கிறார். Focusing our attention on verse 26 of chapter 1, we see God says, "Let us make man in our image, after our likeness." ஆனபடியினால் மனிதன் தேவனுடைய திருத்துவ சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட ஒருவனாக இருக்கிறார். So man has been created in the triune aspect of God. அருமையானவர்களே, மனிதர்களாகிய நாம் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது எப்படி இருந்தோம் என்பதை நாம் சற்று திரும்பி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். So it is essential that we go back and look backwards to see how we were, how man was when he was created. ஆண்டவர் ஆதி மனிதனாகிய ஆதாமை சிருஷ்டித்தார். God created the first man, Adam. அவனுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். God caused a deep sleep to come upon him. அப்பொழுது அவனுடைய விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த எலும்பிலிருந்து ஆண்டவர் மனுஷியை சிருஷ்டித்தார். God took a rib out of man and created the woman out of that rib. அவர்கள் தேவனுடைய சாயலின்படியேயும் தேவனுடைய ரூபத்தின்படியேயும் காணப்பட்டார். Now they were after the likeness and the image of God. மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் தேவன் எப்படி நித்தியராக இருக்கிறாரோ அதே போலவே மனிதனும் நித்திய ஜீவன் உள்ளவனாக இருந்தார். In the day of man's creation, man had eternal life. Man was an eternal being, just as God was eternal. 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் அதை நாம் பார்க்கிறோம். You read this in Genesis 2:7. தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவன் சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். And the Lord God formed man of the dust of the ground and breathed into his nostrils the breath of life, and man became a living soul. மனிதனை ஆண்டவர் பூமியின் மண்ணினாலே உருவாக்கி அவருடைய நாசியிலே ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். The Lord formed man out of the dust of the ground and breathed into man's nostrils the breath of life. அவன் ஜீவ ஆத்துமா ஆனான். And man became a living soul. மனிதனுக்குள் இருக்கிறதான அந்த ஜீவன் தேவனுடைய சுவாசமாக இருக்கிறது. So the life that is in man is the breath of God. மனிதனுடைய நாசியிலே ஆண்டவர் அதை ஊதும் போது அவனுடைய ஆத்துமாவுக்கு அது ஜீவனும் அவனுடைய சரீரத்துக்கு உயிருமாக அவனுக்குள்ளே பிரவேசித்தது. When God breathed into man this life, it became life in man's soul and body. இப்படியாக அவன் நித்திய ஜீவன் உள்ளவனாக ஜீவ ஆத்மா உள்ளவனாக அவன் சிருஷ்டிக்கப்பட்டான். This is how man had eternal life. He became a living soul. இரண்டாவதாக 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் நாம் படிக்கும் பொழுது தேவன் தமது சாயலின்படியே மனிதனை சிருஷ்டித்தார் என்று படிக்கிறோம். Then in verse 27, secondly, we see how God created man in his image. தேவனுடைய சாயல் என்று சொல்லுவது அது அன்பை காட்டுகிறது. His image, God's image is his love. அதற்குள்ளே 2 பகுதிகள் இருக்கிறது. There are 2 parts to this love. மெய்யான நீதியும் பரிசுத்தமும் சேர்ந்ததுதான் தேவனுடைய சாயலாக இருக்கு. The image of God is called righteousness and true holiness. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் பரிசுத்த பவுல் அதை எடுத்து எழுதுகிறார். St. Paul speaks about this in Ephesians chapter 4 verse 24. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் புதிதாக சிருஷ்டிக்கப்பட்ட தேவ சாயலின்படி உள்ள புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. You have put on the new man which after God is created in true righteousness and holiness. தேவனுடைய சாயலில் மெய்யான நீதியும் பரிசுத்தமும் இருக்கிறது. In the image of God, therefore, there is true righteousness and holiness. இவைகள் இரண்டும் சேர்ந்ததுதான் சரியான அன்பாக இருக்கிறது. These 2 together is true love. மனிதனை ஆண்டவர் சிருஷ்டித்த பொழுது
அவனை அன்புள்ளவனாக தேவ சாயல் உள்ளவனாக சிருஷ்டித்தார். When God created man was created in the image of God, having love in him. மூன்றாவதாக மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது தேவனோடு நெருங்கி ஒருவரோடு ஒருவர் உறவாடுகிற ஐக்கியம் உள்ளவனாக அவனை சிருஷ்டித்தார். Thirdly, when God created man, man had the blessed privilege of enjoying close intimacy or relationship with God. இரண்டாம் அதிகாரம் 15வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, Reading 2:15 of Genesis. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் என்னும் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை காக்கவும் பண்படுத்த வைத்தார் என்று படிக்கிறோம். And the Lord God took the man and put him into the garden of Eden to dress it and to keep it. தேவனும் மனிதனும் ஒருவரோடு ஒருவர் நெருங்கி உறவாடி கொண்டிருக்கிறார். And there God and man were in close communion. இப்படிப்பட்ட தேவனோடு நெருங்கின ஒரு ஐக்கியம் உள்ளவனாக மனிதன் காணப்பட்டார். So man had such a close fellowship with God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நான்காவதாக மனிதனை சிருஷ்டித்த பொழுது அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கிற வேளையில் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்ற ஒரு பெரிய அதிகாரத்தை, ஆளுகையை ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். Fourthly, we see the fourth of the blessings that God gave man is that God gave man great authority to have dominion over all that was created. முதலாம் அதிகாரம் 28வது வசனத்தில் அதை நாம் படிக்கிறோம். 1:28 you read this. நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். Be fruitful and multiply and replenish the earth. அதை கீழ்ப்படுத்துங்கள் and subdue it. சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் நடமாடும் மிருகங்களையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். And have dominion over the fish of the sea and over the fowl of the air and over every living thing that moveth upon the earth. எனவே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரில் உள்ள எல்லாவற்றிலேயும் மனிதனுக்கு ஒரு ஆளுகை இருந்தது. So man had a dominion over all that was in the heavens and that was in the earth and that was in the seas. அப்படியானால் அருமையானவர்களே, சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் எவ்வளவு விசேஷம் உள்ளவனாக இருந்திருக்க வேண்டும். Imagine then how great this man who was initially created must have been. ஐந்தாவதாக இரண்டாம் அதிகாரம் 25வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, fifthly in chapter 2 verse 25, ஆதாமும் ஏவாளும் நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படாமல் இருந்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். we read that they were both naked and yet were not ashamed. அவர்களை தேவனுடைய மகிமை மூடி இருந்தது. The glory of God had covered them. அவர்களுடைய மனதெல்லாம் தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட்டிருந்தது. Their minds were covered with the glory of God. தீமையை அறிகிற அறிவு அவர்களுக்கு கிடையாது. They had no corrupt or evil knowledge. தேவ மகிமை உள்ளவர்களாக இருந்தார். They had the glory of God. ஆறாவதாக முதலாம் அதிகாரம் 29வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, Sixthly in 1:29, ஆண்டவர் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு சுதந்திரத்தையும் மனிதனுக்கு கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். we see how God gave man the freedom to enjoy everything that was created. எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு சுதந்திரம் மனிதனுக்கு இருந்தது. God gave man the freedom to enjoy everything that he had. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது முதலாம் அதிகாரம் 26வது வசனத்திலே தேவனுடைய ரூபமும் அவனுக்குள்ளே காணப்பட்டது. Finally we see in verse 26 he had the likeness of God. அழியாத ஒரு சரீரம் உள்ளவனாக இருந்தார். He had an immortal body. இப்படிப்பட்ட 7 சிறப்பான ஆசீர்வாதங்களோடு தான் அன்புள்ள தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். Therefore God blessed man and created man with these 7 sublime blessings. இந்த இடத்தில் மரணம் என்றோ அல்லது உயிர்த்தெழுதல் என்றோ எந்த விதமான ஒரு ஆசீர்வாதமும் கொடுக்கப்பட்டதாக நாம் காண்கிறதில்லை. So in all these passages we don't see anything concerning death or the resurrection. எப்படி மரணம் மனிதனை ஆண்டு கொண்டது? How then did death have rule over man? மரணம் என்ற ஒன்று மனிதனை ஆண்டு கொண்டது நிமித்தமாகத்தான் மனித நிமித்தம் உயிர்த்தெழுதல் என்ற ஒன்று அவனுக்கு தேவையாக இருந்தது. The resurrection was essential for man because primarily death had dominion over man. நீங்கள் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்துக்கு வரும் பொழுது, Turning to Genesis chapter 2 verse 17, அங்கே ஆண்டவர் இந்த அன்புள்ள மனிதனுக்கு தன்னுடைய அன்பினால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மனிதனுக்கு ஒரு கட்டளையை பிரமாணத்தை கொடுக்கிறார். this man who was created
to love God is now being given a commandment from God. நீங்கள் எல்லா விருட்சத்தின் கனிகளையும் புசிக்கலாம். You can eat of the trees of the fruit of all the trees. ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்க கூடாது. But you should not eat of that fruit of the knowledge of the tree of the knowledge of good and evil. அதை புசிக்கும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள். For in the day that you eat of it you shall surely die. இங்கேதான் சாவு அல்லது மரணம் என்றதான வார்த்தை முதலாவது வெளிப்படுகிறது. This is the first time the word death is being used. இந்த மரணம் என்று எப்பொழுது ஆண்டவர் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார்? See, when does God use this word death? தேவன் மனிதனுக்கு கொடுத்த கற்பனையை அவன் மீறும் போது அவன் மரணத்துக்குரியவனாக காணப்படுகிறான். This word death is used in connection with transgressing God's commandments. அதைத்தான் பாவம் என்று சொல்லுகிறோம். That is what we call sin. நியாய பிரமாணத்தை மீறுவதே பாவமாக இருக்கிறது. Sin is the transgression of the law. தேவன் மனிதனுக்கு கொடுத்த கற்பனைகளை கைக்கொள்வதே அன்பாக இருக்கிறது. And keeping the commandments that God gives us is love. நன்றாக கவனித்தால் எப்பொழுது மனிதர்களுக்கு இடையிலே பிரிவினைகள் உண்டாகிறது? You pay careful attention. If you carefully observe things, when is man divided? எப்பொழுது மனிதருக்குள்ளே ஒரு ஆழமான ஐக்கியம் உண்டாகிறது? When is there a close communion between men? எந்த இடத்தில் பிரமாணம் மீறப்படுகிறதோ, உடன்படிக்கை உடைக்கப்படுகிறதோ, மீறப்படுகிறதோ, அங்கேதான் பிரிவு உண்டாகிறது. Where a law is transgressed, where a covenant is broken, there love ceases to be and division is born. எந்த இடத்தில் பிரமாணங்கள் கைக்கொள்ளப்படுகிறதோ, எந்த இடத்தில் கீழ்ப்படிதல் காணப்படுகிறதோ, அங்கே ஒரு ஆழமான ஐக்கியம் உண்டாகிறது. Where the commandments are being kept, there is a deep fellowship maintained. இந்த கனியை நீங்கள் புசிக்கிற நாளில் சாகவே சாவீர்கள். The day that you eat of this fruit you shall surely die. அதன்படியே ஒரு நாள் மனிதன் தேவனுடைய கற்பனையை மீறி பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு அந்த கனியை புசித்தார். Accordingly, one day man was deceived by the devil and ate of that fruit. அப்பொழுதுதான் மரணம் என்பது மனிதனை ஆண்டு கொண்டது. That was the day when death held sway over man. இப்படித்தான் மனுஷனால் மரணம் மனுக்குலத்துக்குள்ளே பிரவேசித்தது. This is how death entered into mankind through man. ஒரு ஆட்டுக்குட்டி திடீரென்று ஒரு பன்றிக்குட்டியாக மாறிவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். Suppose a lamb has suddenly been transformed into a little pig. மறுபடி அந்த பன்றிக்குட்டி ஆட்டுக்குட்டியை பிறப்பிக்க முடியுமா? Can that little pig beget a lamb after that? அந்த பன்றிக்கு பிறக்கிறதான குட்டிகள் ஆட்டுக்குட்டியாக இருக்க முடியுமா? After the pig grows, when it gives birth to young ones, will they be lambs? எத்தனை வருடங்கள் எத்தனை குட்டி அந்த பன்றி போட்டாலும் அது ஒரு பன்றிக்குட்டியாகவே தான் இருக்கும். No matter how many years pass and how many young ones it begets, they will be little pigs. ஏனென்றால் சிருஷ்டிப்பிலேயே மாற்றம் உண்டாகிவிட்டது. For there has been a basic transformation in its creation itself. அஸ்திபாரத்தில் அடிப்படையிலேயே மாற்றம் உண்டாகிவிட்டது. For the transformation, the change is a basic change. ஆனபடியினால்தான் நாம் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆதாம் விழுந்த பின் தன்னுடைய சாயலின்படியேயும் தன்னுடைய ரூபத்தின்படியேயும் ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறான் என்று படிக்கிறோம். That is why in Genesis chapter 5 we read how Adam begat a son after his own, Adam's own likeness and image. முதல் 3 வசனங்களை வாசி. Read the first 3 verses. ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆதாம் 130 வயதான போது தன் சாயலின்படியேயும் தன் ரூபத்தின்படியேயும் ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறார். Adam lived 130 years and begat a son in his own likeness and after his image. இந்த 130 வயதான போது என்ற இந்த பதம் எதை காட்டுகிறது?
He lived 130 years. What does this show? அவன் தேவனுடைய சாயலையும் ரூபத்தையும் இழந்து விழுந்த பிறகு 130 வயதுக்கு பிறகு. It means after he lost the image of God, after he fell transgressing the commandment of God, 130 years after that point. ஆனபடியால் இப்பொழுது அவன் மாறிவிட்டான். So now he has become somebody else. இனி தன்னை சிருஷ்டித்த தேவனுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியேயும் அவன் பிள்ளைகளை பிறப்பிக்க முடியாது. So he has lost the ability to beget children after God's image. ஆனபடியால்தான் அவன் விழுந்த பிறகு விழுந்து போன தன்னுடைய சாயலின்படியேயும் தன்னுடைய ரூபத்தின்படியேயும் குமாரனை பெற்றெடுக்கிறார். That is why after he fell, he begets sons after his own fallen as image and likeness. ஆதாம் 130 வயதான போது விழுந்து போன தன்னுடைய சாயலின்படி என்று எழுதி கொண்டால் நாம் எளிதாக அதை விளங்கிக் கொள்ளலாம். It would be more appropriate and easy to understand if we could insert the word fallen as we read thus: Adam lived 130 years and begat a son in his fallen likeness and after his fallen image. இப்படி ஆதாமுக்குள்ளே மரணம் உள்ளே பிரவேசித்தது. This is how death entered Adam. அதன் வழியாகத்தான் முழு மனுக்குலத்திலேயும் இந்த மரணம் உள்ளே பிரவேசித்து மனிதன் பிறக்கும் பொழுதே மரணம் என்ற ஒரு தண்டனையோடு தான் பிறக்கிறார். Thereafter death pervaded mankind, and when every human being is born, he is born with death in him. இதைத்தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று படிக்கிறோம். It is about this that we read in Romans chapter 6 in the last verse: the wages of sin is death. அவன் சரீரத்தில் உயிரோடு இருந்தான். Physically he was alive, ஆனாலும் அவனுக்குள்ளே ஒரு சாவு, ஒரு மரணம் உள்ளே இருந்தது. but within him there was a death. அதுதான் ஆத்துமா மரணம். That was the death of the soul. தேவனோடு தனக்கு இருந்ததான அந்த ஐக்கியத்திலிருந்து அவன் துண்டிக்கப்பட்டான். The relationship that he earlier had with God was now severed. பாவமானது தேவனை விட்டு மனிதனை பிரித்து விட்டது. Sin separated man from God. அருமையானவர்களே, இரண்டு மரணத்தை நாம் நன்றாக கவனிக்கலாம். Beloved, we have to pay attention to two kinds of deaths. ஒன்று ஆத்துமா மரணம். One, the death of the soul. இன்னொன்று சரீர மரணம். Secondly, physical death. மனிதனுக்குள்ளே இருக்கிற ஆவி தேவனை விட்டு பிரிவதுதான் ஆத்தும மரணம். The death of the soul is the separation of man's spirit from God. அதே ஆவி மனிதனை விட்டு பிரியும் போது அவன் சரீரத்திலேயும் மரித்து போகிறான். When the same spirit separates from man, he becomes physically dead. இப்படித்தான் மனிதன் பாவம் செய்தது நிமித்தம் இந்த இரண்டு மரணமும் அவனுக்குள்ளே பிரவேசித்தது. This is how through sin both these deaths entered into man. ஆத்துமாவிலே அவன் ஜீவன் அற்றவனாய் செத்து போனவனாய் காணப்படுகிறான். He became lifeless, dead in the soul. என்றென்றைக்கும் அழியாமை உள்ளவனாக தேவனுடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்டதான மனிதனோ இந்த பாவத்து நிமித்தம் இப்பொழுது அவனுடைய சரீரத்தின் ஆயுசு நாட்களும் குறைந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கைக்குள்ளே கடந்து வந்து விடுகிறார். This man who was supposed to live forever and was created after the image of God, after death entered into him, even physically his days were numbered. இதைத்தான் பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது மனுஷனால் மரணம் உண்டானது போல மனுஷனால் உயிர்த்தெழுதலும் உண்டாயிருக்க வேண்டும். It is about this that St. Paul said, just as death came by man, the resurrection should come by man. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிறார். For as in Adam all die, even so in Christ shall all be made alive. ஆதி மனிதன் ஆதாம் பாவம் செய்தான். The first man Adam sinned. அது முதல் கொண்டு காலாகாலங்களாக பிறக்கிற மனிதன் பாவத்தோடு பிறக்கிறார். After that, every human being born down through the ages was born with sin. நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தார். Behold, I was shapen in iniquity, and in sin did my mother conceive me. இதுதான் தாவீது ராஜாவுடைய ஒரு அங்கலாய்ப்பாக இருக்கு. This was a woeful lamentation of King David. அருமையான பக்தன் யோபு என்ன சொல்லுகிறார்? What did the devout man Job say? ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனிதன் நீதிமானாயிருப்பதும் சுத்தமாயிருப்பதும் எப்படி என்று கேட்கிறார். How can a man who is born of a woman be clean and just?
எனவே மனிதன் பிறக்கும் பொழுதே பாவத்தோடு மரணத்தோடு பிறக்கிறான். So when a man is born, he is born with death, born with sin. அவன் பிறக்கும் போதே மரண நாள் என்ற ஒரு நாளும் அவனுக்கு நியமிக்கப்படுகிறது. The day he is born, the day of his death is assigned. எனவே ஆத்துமாவிலேயும் ஒரு மரணத்தை சுமந்து கொண்டு வருகிறான். சரீர பிரகாரமாகவும் அவனுக்குள்ளே ஒரு மரண நாள் என்ற ஒரு நாளோடு தான் அவன் இந்த பூமியிலே பிறக்கிறான். So he is born in this world bearing within him a death in the soul, and also with the realization that he has to die one day physically. அதை குறித்து ஞானி பிரசங்கி இன்னும் சற்று தெளிவாக விவரிக்கிறார். The preacher speaks even more clearly about that in the scriptures. பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்துக்கு கவனத்தை திருப்புங்கள். Let's turn our attention to Ecclesiastes chapter 10 chapter 8 verse 8. ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை, துன்மார்க்கரை துன்மார்க்கம் விடுவிக்கவும் மாட்டாது. ஆவி There is no man that hath power over the spirit to retain the spirit, neither hath he power in the day of death, and there is no discharge in that war, neither shall wickedness deliver those that are given to it. ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. No man has the power to retain, to hold back his spirit. எவ்வளவு பாதுகாப்பாக அவன் வைத்துக் கொண்டிருந்தாலும் அது போக வேண்டிய நேரத்தில் போய்க்கொண்டே இருக்கும். No matter how much a man might struggle to keep back the spirit, at the time of its departure it shall depart. இந்தியா தேசம் முழுவதையும் ஒரு மனிதன் ஆளுகை செய்யலாம். A man can rule the whole of India, ஆனால் தனக்குள்ள இருக்கிற ஆவியை அவன் ஆளுகை செய்ய but முடியாது. he is not able to rule over his own spirit. இந்தியாவில் உள்ள ஜனங்களை பார்த்து இப்படி செய்யுங்கள் என்றால் முழு இந்தியாவும் கீழ்ப்படிந்து செய்கிறது. If he looks at the whole human mass in India and say do this, they will do it. ஆனால் தன்னுடைய ஆவி போக வேண்டிய நேரம் வரும் பொழுது நீ இப்பொழுது போக வேண்டாம், இன்னும் 2 மணி நேரத்துக்கு பிறகு பொறுத்து போகலாம் என்று சொன்னாலும் அது கீழ்ப்படியாது. But such a man of authority, if he asks his own spirit at the time of departure, saying, telling his spirit, don't go now, leave 2 hours later, it will not listen to him. அது போக வேண்டிய நேரத்தில் அது போய்க்கொண்டே இருக்கும். When it has to go, it will just keep going. அதுபோலவே மரண நாளின் மீதும் மனிதனுக்கு அதிகாரம் இல்லை. So also man has no authority over the day of his death. ஒரு மனிதன் மரணத்துக்கு தன்னை பாதுகாத்து தப்பிவித்துக் கொள்ளும்படியாக எவ்வளவு பாதுகாப்பாக வைத்திருந்தாலும் மரண நாள் வரும் பொழுது அவன் மரிக்கத்தான் வேண்டும். No matter how much a man might attempt to protect himself from death, when the day of his death comes, he has to die. தேவனாக பார்த்து ஒருவேளை இறங்கி அவனுக்கு நாட்களை கூட்டி கொடுக்கலாம். If perhaps God condescends to extend his life, he may do so. ஆவியின் மேலும் மரண நாளின் மேலும் அதிகாரம் உடையவர் தேவன் ஒருவரே. God alone is the one who has authority over the day of death and over the spirit. ஒரு மனிதனும் இந்த மரண நாளின் அந்த போருக்கு நீங்கி போவதில்லை. No man is exempt from that war in the day of his death. இப்படித்தான் அருமையானவர்களே மரணம் மனிதனுக்குள்ளே பிரவேசித்து அவனை ஆண்டு கொண்டது. This is how death entered man and ruled over him. எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவர் மனிதனுக்கு அதிகாரத்தை கொடுத்திருந்தார். பாவம் செய்தது நிமித்தம் அவன் இப்பொழுது அந்த அதிகாரத்தை இழந்து அவன் ஒரு அடிமையாக போய்விடுகிறான். Man was called and created to rule over everything, but because he sinned, he was now ruled over by something and he became a slave to sin. வேதத்தில் மரணம் என்கிற பதம் பல அர்த்தத்தோடு பல இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. Now we read of this word death in various parts of the scriptures. Now they come under different meanings. நாம் எல்லாவற்றையும் ஒன்றாக வைத்து நம்ம குழப்பிக் கொள்ளக்கூடாது. We should not give it the same meaning and create confusion while reading. தேவன் கலகத்துக்கு தேவனாய் இராமல் சமாதானத்துக்கு தேவனாக இருக்கிறார். God is not the author of confusion, he is the God of peace. ஏறக்குறைய 7 அர்த்தங்களோடு மரணம் என்கிற பதம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. Now this word death has about 7
meanings. ஒன்று பாவத்தின் சம்பளமாகிய இந்த மரணம். One is this death, which is the wages of sin, அதைத்தான் இரண்டாம் மரணம் என்று சொல்லுகிறோம். which is what we call the second death. வேதத்தில் அப்படி நாம் படிக்கிறோம். We read of such a phrase there. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, In Ephesians chapter 2 verse 1, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார் என்று அங்கே ஒரு மரணத்தை குறித்து there எழுதுகிறார். we read of a death, and you hath he quickened who were dead in trespasses and sins. இது நாள்தோறும் மனிதன் பாவம் செய்து பாவத்துக்கு அடிமையாக இந்த பூமியிலே ஜீவிக்கிற ஒரு ஜீவியத்தை காட்டுகிறது. This shows the continuous process of man living, being a slave to sin. ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தால், When you read from Romans chapter 6 and verse 2, பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம் என்று எழுதுகிறார். how shall we who are dead to sin live any longer therein? இது ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. This is about a man who is saved. ஆரம்பத்தில் ஒரு மனிதன் பாவத்தை நேசிக்கிறான், பாவம் அவனை நேசிக்கிறது, ரெண்டு ஒன்றாக இருக்கிறார்கள். In the beginning, man loves sin, sin loves man, both are together united. இது பாவத்திலே மரித்து கிடக்கிற ஒரு அனுபவத்தை காட்டுகிறது. This is an experience of being dead in sin. இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ பாவத்துக்கு மரித்த ஒரு அனுபவத்தை பற்றி அவர் சொல்லுகிறார். But this experience is an experience of being dead to sin. பாவம் உயிரோடு இருக்கிறது, Sin is alive. ஆனால் இந்த பாவம் செய்து கொண்டிருந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெறும்போது அவன் செத்தவனாக மாறுகிறான். But this man, after he accepts the Lord Jesus Christ and confesses his sins, he dies with respect to that sin. நான் பாவத்துக்கு செத்தேன் என்று அவன் எண்ணிக்கொண்டு நாள்தோறும் இந்த விசுவாச பிரமாணத்தில் முன்னேற வேண்டும். He has to progress in the law of faith, confessing daily that he is dead to sin. இந்த விசுவாசத்தில் வளர வளர அவனுடைய ஜீவியம் பாவத்துக்கு ஒரு செத்து போன ஜீவியமாகவும் ஆண்டவருக்கென்று உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு ஜீவியமாகவும் காணப்படும். As he grows in this faith, his life becomes a life dead to sin and alive unto God. இது இரண்டாவது மரணம். This is the second kind of death. மூன்றாவதாக மரணம் என்ற பதத்தை குறித்து நான் வேதத்தில் படிக்கும்போது, Thirdly, we read of the phrase called death. முதலாம் கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் பரிசுத்த பவுல் நான் அனுதினமும் சாகிறேன் என்று சொல்லுகிறார். 1 Corinthians chapter 15 verse 31, St. Paul says, I die daily. ஒவ்வொரு நாளும் நான் மரித்துக் கொண்டே இருக்கிறேன். I am dying every day. இது எதை காட்டுகிறது? What does this show? பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெற்ற தேவனுடைய ஜனங்கள் பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படியும்படி தன்னை ஒப்புக் கொடுத்து தன்னுடைய சுயத்துக்கு மரித்துக் கொண்டே இருக்கிறார். People who have received the anointing of the Holy Spirit should give room to the power of the Holy Spirit and die every day to their self, their ego. சுய விருப்பத்தை அழிக்கும் போதெல்லாம் நமக்குள்ளே ஒரு மரணம் சம்பவித்துக் கொண்டே இருக்கு. Every time our self will is destroyed, there is a death taking place inside us. கிரியைகளினால் செய்த பாவத்திலிருந்து மனிதன் விடுதலை பெற்றிருந்தாலும் சுயம் அவனுக்குள்ளே காணப்படுகிறது. Though a man might be delivered from the works of sin, the self is still in him. இது பரிசுத்த ஆவியானவருடைய நடத்திப்புக்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிதலிலே முன்னேறும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய வாழ்க்கையிலிருந்து இது சுய முற்றிலும் அகற்றப்படுகிறது. As a man submits to the leading of the Spirit and continues to submit and progresses in submission, this self dies step by step in his life. அடுத்ததாக இன்னொரு மரணத்தை குறித்து வேதத்தில் படிக்கிறோம். Next we see another kind of death in the scriptures. யூதாவின் புஸ்தகம் 12ஆம் வசனத்தில் நாம் படிக்கும் பொழுது, In the book of Jude verse 12, இரண்டு தரம் அவர்கள் செத்து வேரற்று போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. we read there of people who are twice dead, plucked up by the roots. வாசியுங்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று இரண்டு தரம் செத்து வேரற்று போன மரங்களும். இரண்டு தரம் செத்து அல்லது மரித்து வேர் அற்று போன மரங்களாக இருக்கிறார். Trees that are twice dead, plucked up by the roots. இவர்கள் யார்? Who are these? இவர்கள் தான் ஒரு முறை பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்தாவியை பெற்று பரம ஈவை ருசி பார்த்து ஆண்டவரை அனுபவித்து
பிறகு மறுதலித்து போன பின்மாற்றக்காரர்கள். These are the people who were once delivered from their sins, accepted the Lord Jesus Christ, received the Holy Spirit, tasted of the heavenly gifts, and then after that denied God and became backsliders. ஏற்கனவே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த அந்த மனிதனை ஆண்டவர் ஒருமுறை அதிலிருந்து விடுதலையாக்கி அவனை உயிர்ப்பித்தார், ஜீவனை கொடுத்தார். They were once already dead in trespasses and sins, but the Lord quickened them and gave them life. இப்பொழுது அவன் மறுபடியும் தன்னை பரிசுத்தம் பண்ணின இரத்தத்தை காலின் கீழ் மிதித்து இந்த பெரிதான ரட்சிப்பை அவன் அலட்சியம் பண்ணி அவன் பின்வாங்கி போனபடியினால் இரண்டாம் முறை அவன் செத்து போனான். But now because he is trampled underfoot the holy blood of Jesus and gone back in his life, he has become dead once again. எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் எவ்வளவு எரு போட்டாலும் மறுபடியும் பிழைக்கிறதற்கு வழி இல்லாத வேரில்லாத ஒரு மரத்துக்கு ஒப்பாக அவன் மாறிவிட்டான். He is compared to a rootless tree which will not grow no matter how much manure you have put to it or water you pour around it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அடுத்ததாக ஒரே தரம் மரிப்பது மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்ற வசனத்தின்படி உள்ள சரீர மரணம். After that physical death, as it is written, it is appointed unto men once to die. ஆறாவதாக Sixthly, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் படிக்கிற அந்த விசேஷித்த ஒரு மரணம். there is a special death written of in Revelation 14:13. Blessed are they that die in the Lord. வாசியுங்கள். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. இந்த சத்தம் பரலோகத்திலிருந்து உண்டாகிறது. This voice sounds from heaven. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are they that die in the Lord. அவர்கள் தங்களுடைய பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள். They shall rest from all their labors. அவர்கள் ஒரு மகிமையான இளைப்பாறுதலுக்குள்ளே கடந்து போகிறார்கள். They enter into a glorious rest. ஏனென்றால் அவர்கள் கர்த்தருக்குள் மரித்திருக்கிறார்கள். For they are dead in the Lord. கர்த்தருக்குள் மரிக்கிறது என்றால் என்ன? What is this dying in the Lord? ஒரு முறை ரட்சிக்கப்பட்ட அவர்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து சரியான ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்று பரிசுத்த ஆவியானவருடைய நடத்திப்புக்கு கீழ்ப்படிந்து எல்லா உபதேசங்களுக்கும் தங்களை ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்து 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 கிறிஸ்து இயேசுவின் நிறைவை பெற்றுக்கொண்டு அவர்கள் கர்த்தருக்குள்ளே மறைந்து கொள்கிறார். A man after he is born again and takes water baptism, submits to the truth, receives the Holy Spirit, is led by the Spirit of God, submits to all the doctrines and teachings of Christ, and he attains a perfection in Christ, the full stature of his growth. After that he goes into hiding in Christ. இந்த அனுபவத்தை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டார். It is this experience that the Lord Jesus received. அவருடைய சீஷர்கள் அநேகர் அதை பெற்றுக்கொண்டார்கள். All his disciples had this experience. ஆண்டவரை பின்பற்றின எத்தனையோ தேவனுடைய ஜனங்கள் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு இப்போது இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். Many of the followers of the Lord received this experience and now they are resting in him. ஏழாவதாக ஒரு மரணம் உண்டு. There is a seventh death. அதுதான் இரண்டாம் மரணம். That is the second death. அதுதான் கடைசி நியாய தீர்ப்பு. It is the final judgment. பாவியாகவே ஜீவித்து மனம் திரும்பாமல் பாவியாகவே அவன் சரீரத்திலேயும் செத்து போனால் அவனுடைய முடிவு அக்கினியும் கந்தகமும் எரிகிற அந்த இரண்டாம் மரணமாக காணும். If a man lives without repenting of his sins and finally dies physically also, his end will be in the lake burning with fire and brimstone called the second death. அவன் கடைசியாக நியாயம் தீர்க்கப்பட்டு அந்த இடத்துக்குள்ள போய் சேர்ந்து விடுகிறார். He will be judged and then sent to that place. இப்படிப்பட்ட 7 மரணங்களை குறித்து வேதத்தில் அங்குமிங்குமாக நாம் படிக்கிறோம். So here and there scattered in the scriptures we read of these 7 kinds of deaths. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற மரணம் என்றதான பதங்கள் இந்த 7இல் ஏதாயிலும் ஒன்றை சார்ந்ததாகவே இருக்கிறது. So if you read of the word death anywhere in the scriptures, it has one of these 7 meanings. இவைகளில் பயங்கரமான ஒரு மரணம் தான் இந்த இரண்டாம் மரணம் என்று சொல்கிறது. The worst of these deaths is the second death. பாவம் செய்தது நிமித்தம் இந்த மரணத்தோடு தான் மனிதன் இந்த பூமியிலே பிறந்து அவன் ஜீவிக்கிறான். Because of sin, man was born and is living in this world with this death.
இந்த மரணத்தை நின்று மனிதனை விடுதலையாக்க வேண்டியது அவசியமாகிறது. So man has to be pulled out of. ஏனென்றால் இந்த மரணத்துக்குள் போன ஒரு மனிதன் திரும்பி வர முடியாது. For a man who has gone into this death cannot come out again. அவன் அப்படியே சரீரத்தில் மரித்து விட்டால் இனி ஒருபோதும் அவனுக்கு ஒரு மீட்பே கிடையாது. Once he dies physically, there is no redemption or salvation after that. ஆனபடியினால் மனிதனால் மரணம் உண்டானது போல மனிதனுக்கு ஒரு உயிர்த்தெழுதலும் தேவையாகிறது. So just as death came by man, man needed a resurrection by man. ஆதாமுக்குள் எல்லாரும் மரித்தார்கள். All died in Adam. ஆனால் ஆதாமுடைய சந்ததியில் ஒருவராயிலும் இந்த மரணத்தினின்று மனிதனை விடுதலையாக்கும்படியாக யாராயிலும் உண்டா என்று தேவன் பார்த்தபோது ஒரு மனிதனையும் தேவனால் பார்க்க முடியவில்லை. But when God looked down from heaven to see if there could be at least one human being who could deliver man out of death, there was not one person. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் பிரசங்கி எழுதுகிறார், ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையவே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் ஒருவனும் இல்லை. Ecclesiastes chapter 7 verse 20, for there is not one just man upon earth that doeth good and sinneth not. எல்லா மனிதர்களும் தேவனுடைய பார்வையில் பாவம் செய்து பூமியிலே தங்களை கெடுத்துக் கொண்டே காணப்படுகிறார். Every man has sinned in God's sight and is ruining himself. தேவனுடைய மகன் என்று அழைக்கப்பட்ட குமாரன் என்று அழைக்கப்பட்ட ஆதாமும் அவனுடைய சந்ததியும் இப்பொழுது பாவியாக காணப்படுகிறார். So Adam, who was called the son of God, and his race, they are all sinners now. ஆனபடியினால்தான் இந்த பாவ சந்ததியை மீட்கும்படியாக தேவன் மனிதனுக்காக வெளிப்பட வேண்டிய அவசியம் ஏற்படும். That is why to save man out of the sin, God himself had to appear to man. தேவன் ஏன் மனிதன் ஆனார்? Why did God become man? மனிதனால் மரணம் உண்டானது போல மனிதனால் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாக வேண்டும். அதற்காகவே தேவன் மனிதன் ஆனார். As by man came death, even so by man must come the resurrection, and so God became man. ஆதாமுக்குள் எல்லாரும் மரித்து போனார்கள். In Adam all died. ஆனபடியினால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியாகிய தேவனும் கூட மாமிசமும் இரத்தமும் உடைய ஒரு பாவ மாமிச மனித சாயலில் அவர் வெளிப்பட்டு உயிர்த்தெழுதலை கொண்டு வருகிறார். For as much as children are partakers of flesh and blood, Jesus Christ, God also took part of the same, and he took upon himself the likeness of sinful flesh and came to earth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மனிதன் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்துக்கு அடிமையாக இருக்கிறார். Man was a slave to the fear of death all his life. இதிலிருந்து இந்த பெரிய மரண தண்டனையிலிருந்து இந்த நித்திய தண்டனையிலிருந்து மனிதனை விடுவிக்கும்படியாக அன்புள்ள தேவன் மனித சாயலில் இறங்கி வருகிறார். So the loving God came down in the form of man to deliver man from this eternal terrible punishment of death. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்கள். Hebrews chapter 2 verse 14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். For as much then as the children are partakers of flesh and blood, he also himself likewise took part of the same, that through death he might destroy him that had the power of death, that is the devil, and deliver them who through fear of death were all their lifetime subject to bondage. பாவத்தின் சம்பளம் மரணம். The salary of sin is death. மாதம் முழுவதும் அரசாங்கத்தில் பணிபுரிகிறவர்கள் மாதம் முடிந்தவுடனே அதற்குரிய சம்பளத்தை அரசாங்கத்தில் கை நீட்டி பெற்றுக் கொள்ளுகிறார். Those who work for the government receive their wages at the end of the month for all that they have labored for. ஒரு கூலிக்காரன் பகல் முழுவதும் இந்த சூரிய உஷ்ணத்தில் அவன் வேலை செய்து அது முடியும் போது அவனும் கூலியை பெற்றுக் கொள்ளுகிறார். A casual laborer working under the scorching sun receives his wages at the end of the day. அதுபோலவே பாவியாக ஜீவிக்கிற ஒரு மனிதனும் தன்னுடைய ஜீவியத்தின் முடிவில் இந்த இரண்டாம் மரணம் என்ற
இந்த சம்பளத்தை அவன் பெறத்தான் வேண்டும். So also a man who lives in sin all the days of his life, at the end of his life, he has to receive the wages for his sins. That is the second death. ஆனபடியால்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனாக பிறந்து இந்த மரண தண்டனையிலிருந்து மனிதனை விடுவிக்கும்படியாக வெளிப்படுகிறார். That is why the Lord Jesus Christ was born as man and appeared to deliver man from this punishment of death. மனுஷனால் மரணம் உண்டானது போல மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாகிறது. For us by man came death, by man must come the resurrection from the dead. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து மனிதன் மேல் வந்த அந்த மரண தண்டனையையும் மரணத்துக்கு அதிகாரியாயிருக்கிற பிசாசானவருடைய கிரியைகளையும் அழித்து அந்த தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொண்டு ஜெயம் எடுக்கிறார். The Lord Jesus Christ came down to earth and took upon him the punishment of death, removed death by dying, and also destroyed the author of death, which is the devil. சிருஷ்டிப்பின் வரிசையில் முதலாவது சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தேவதூதர்கள். In the order of creation, the first of creations was the angels. அவர்களுடைய சிருஷ்டிப்பிலே குறையில்லாமல் அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டார். They were created perfect. ஆனால் சிருஷ்டிப்பின் வரிசையில் கடைசியாக சிருஷ்டிக்கப்பட்டவன் மனிதன். The last of all God's creation was man. இந்த தேவ தூதர்களுக்கு விழுந்து போன தேவ தூதர்களுக்கு ஆண்டவர் கை கொடாமல் தன்னுடைய சாயலின்படியே சிறியவனாக சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மனிதனுக்கு கை கொடுத்து ஆண்டவர் மனிதனை தூக்கி எடுக்கிறார். The Lord God did not lend his hand to the angels when they fell, but this man who was made in a lesser form, God lent his hand to lift him up. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் மனிதனுக்கு கை கொடுத்து தூக்கி எடுக்கிறார். Through the Lord Jesus Christ, God lends his hand to lift man up. ஆனபடியால் ஒரு மனிதன் இந்த பூமியில் ஜீவிக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவனுடைய மரண தண்டனையிலிருந்து அவனுக்கு மீட்பு விடுதலை இல்லை. That is why if a man lives in this world without receiving the Lord Jesus Christ, he cannot be delivered from the punishment of death. இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிரவேசிக்கும் போது அவனுடைய சிருஷ்டிப்பிலேயே ஒரு மாற்றம் உண்டாகிறது. When the Lord Jesus Christ enters into a man's life, his very creative form changes. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாகிறான். If any man be in Christ, he is a new creature. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிற்று. Everything that is old passes away. எல்லாம் புதிதாக்கப்பட்டிருக்கு. All things have become new. இப்பொழுது பன்றியாக மாறின மனிதன் மறுபடியுமாக அவருடைய சிருஷ்டிப்பிலே ஒரு மாற்றம் உண்டாகி தேவ சாயலை பெற்றுக்கொண்டு ஆட்டுக்குட்டியாக காணப்படும். This man who now once became a pig, now because Christ has entered into his life, a transformation takes place once again so that he becomes a lamb again. ரட்சிக்கப்படாமல் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவனாய் ஜீவித்துக் கொண்டு நித்திய மரணத்தை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற அருமையான நண்பனே, உன்னுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து பிரவேசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Dear friend who is not saved, who is spending your life in sin and iniquity, who is heading towards eternal death, it is very essential that Jesus must enter into your life. உன்னுடைய சிருஷ்டிப்பிலே உன்னுடைய அடிப்படையிலே ஒரு மாற்றம் உனக்கு தேவை. You need a basic transformation in your life. இந்த இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்காக நீ எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கையில் யாதொரு மாற்றத்தையும் உன்னால் காண முடியவே முடியாது. Without receiving the Lord Jesus Christ, no matter how much you try to live a holy life in this world, you cannot see any change in your life. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தாருக்காக இந்த பூமிக்கு வரவில்லை. The Lord Jesus Christ did not come to this world for a particular group of people. உலகம் முழுவதும் உள்ள எல்லா மனிதர்களுடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக தன்னை வெளிப்படுத்துகிறார். He reveals himself as the Lamb of God which takes and bears away the sins of the whole world. நீ ஏன் அவரை கிறிஸ்தவர்களின் தெய்வம் என்று பார்க்க வேண்டும்? Why are you looking at him as a God of the Christians? அவர் ஒரு மதத்தை ஸ்தாபிக்கும்படியாக வரவில்லை. He did not come here to establish a religion. மனுக்குலத்தை ரட்சிக்கும்படியாக வெளிப்பட்டார். He came to save man. ஒவ்வொரு மனிதனுக்கும்
அவருடைய வாழ்க்கையில் அடிப்படையிலே அவருடைய சிருஷ்டிப்பிலே ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியாக அவர் இந்த பூமிக்கு வெளிப்பட்டார். He came to earth so that he might provide for man a basic foundational transformation. ஆனபடியினால்தான் மனுஷனால் மரணம் உண்டானது. ஆதாமுக்குள் எல்லாரும் மரித்தார்கள், கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள். That is why by man came death. In Adam all die, and through Christ came the resurrection. இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள் பிரவேசிக்கும் போது அவருடைய சாயலிலே ஒரு மாற்றம் உண்டாகும். When Jesus Christ enters into a man, there is a change in his image. தேவன் மனிதனை அபிஷேகம் பண்ணி அவனை ஒரு புது சிருஷ்டியாக மாற்றுகிறார். God anoints man and makes him a new creature. தேவனுடைய மெய்யான நீதியும் பரிசுத்தமும் அவனுக்குள்ளே பிரவேசிக்கிறது. God's true righteousness and holiness enter into him. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள் ஒரு குழந்தையாக தன்னை வெளிப்படுத்துகிறார். Jesus then is born as a babe in the life of a man. இந்த நீதியில் பரிசுத்தத்தில் அல்லது தேவ சாயலில் அவன் வளர 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 கிறிஸ்து அவனுக்குள்ளே பெருகிக் கொண்டே இருக்கிறார். As he grows in this righteousness and holiness, Christ, or as he grows in the image of God, Christ is growing in him. ஆனபடியினால் அருமையான தேவனுடைய ஜனமே, Wherefore, dear people of God, நாம் புது சிருஷ்டியில் வளர வேண்டியவர்களாக இருக்கிறோம். we have to grow in this new creation. இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு புது வாழ்க்கையை ஒவ்வொரு மனிதனுடைய ஜீவியத்திலையும் கொண்டு வருகிறார். Jesus Christ ushers in such a new life for every human being. இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே மனிதனுக்குள்ளே உயிர்த்தெழுதல் உண்டாகிறது. Resurrection came into man through the Lord Jesus Christ. இந்த அனுபவத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. Let us all surrender to this experience. யாராயிலும் இந்த கூட்டத்தில் இந்த அனுபவம் பெறாதவர்களாக இருந்தால், If there is anyone here who has not received this experience, என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு என்னுடைய ஜீவியத்தில் என்னுடைய அஸ்திவாரத்தில் ஒரு மாற்றம் தேவை என்று உணர்ந்து ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? if you realize that you need a change in your life, a change, a basic change in your foundation, surrender to the Lord into his hands. மனிதனை குறித்த தேவனுடைய நோக்கம் அது மகா விசாலமானதும் மகா ஆழமானதுமாக இருக்கிறது. So great, so wide and so deep is the purpose of God concerning man. ஒரு மனிதனையும் தேவன் வெறுக்கிறவர் அல்ல. God does not hate any man. ஒவ்வொரு மனிதனையும் அவர் நேசிக்கிறார். He loves every individual. ஆனபடியினால் அவருக்கு அவருடைய அன்புக்கு உன்னை அடிமையாக ஒப்பு கொடுப்பாயா? So will you submit to him as a slave to his love? இப்படித்தான் இயேசு கிறிஸ்து மரணத்தினின்று மனிதனை விடுவிக்கிறார். This is how God saves man from death. கிறிஸ்து இயேசு பிரசன்னமானபடியினால், Because Christ Jesus appeared, அவர் சுவிசேஷத்தினாலே ஜீவனையும் அழியாமையையும் வாக்கு பண்ணுகிறார். he has brought life and immortality through the gospel. இந்த மரண தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொண்டு மரித்தபடியினால் ஆத்மாவுக்குள்ளே ஜீவன் பிரவேசிக்கிறது. Because he accepted this punishment of death upon himself and died, life enters into the soul. கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். God anoints him. அவருடைய சரீரத்திலேயும் கூட உயிர்ப்பிக்கிற தேவனுடைய வல்லமையை ஆண்டவர் அனுப்புகிறார். God sends into his body his quickening power. அந்த வல்லமைக்கு ஒரு மனிதன் தன்னை ஒப்பு கொடுத்து ஜீவிக்க ஜீவிக்க கடைசியாக அழிவுள்ள இந்த சரீரத்திலிருந்து அவனை விடுதலையாக்கி அழியாத ஒரு சரீரம் உள்ளவனாக அவனை மாற்றுகிறார். As a man submits to this power and lives in his life, finally God delivers him from this corruptible body and gives him an incorruptible body. அதை குறித்து பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் வெகு தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். This St. Paul speaks very clearly in his second epistle to Timothy, chapter 1. கிறிஸ்து இயேசு பிரசன்னமானபடியினால் அவர் ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினால் வெளியரங்கமாக்கு. By the appearing of our Savior Jesus Christ, death is abolished and life and immortality have been brought to light through the gospel. 10வது வசனத்தை வாசி. Verse 10. நம்முடைய இரட்சகராய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். மரணம் பரிகரிக்கப்பட்டது நிமித்தம் ஜீவனும் அழியாமையும் மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது.
Because death was abolished, life and immortality have been brought to light through the gospel. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஆத்துமாவுக்குள்ளே ஜீவனை கொடுக்கிறார். Life enters into the soul through Jesus. அதைத்தான் ஆத்தும மீட்பு என்கிறோம். That is called redemption of the soul. இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியினால், Because Jesus rose from the dead, அவர் பரலோகத்துக்கு போய் பரிசுத்த ஆவியை அனுப்பி தந்து அழியாமையை ஒரு மனிதனுக்குள்ளே கொண்டு வருகிறார். he went to heaven, sent the Holy Ghost and created immortality in a man's life. பரிசுத்த ஆவியினால் சரீரத்திலேயும் கூட மனிதனுக்கு மீட்பு உண்டாகிறது. So through the Holy Spirit there is scope for redemption in man's body too. அப்ப இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகி இரண்டு ஆசீர்வாதங்களை மனிதனுக்கு கட்டளையிடுகிறார். So Jesus appeared to man and gave him two blessings. ஆனபடியால்தான் ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்பட்டால் மாத்திரம் போதாது, அவன் பரிசுத்த ஆவியையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். So it is not enough if a man is saved, he must receive the Holy Spirit also. ஆத்துமாவிலே மீட்பையும் சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரத்தையும் அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். He has to receive redemption of the soul and also the redemption of the body, the adoption of sons. அருமையானவர்களே, Beloved people, சரீர மரணத்துக்கும் அவன் உயிர்த்தெழுதலுக்கும் இடையில் மரிக்கிற மனிதர்கள் எங்கே போகிறார்? between the death of a man and his resurrection, where do dead people go? இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகிறதை மானதை விசுவாசித்து அவர் மூலமாக ஜீவனையும் அழியாமையையும் பெற்றுக்கொண்டு ஒரு கூட்டத்தார் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறார்கள். There is a group of people who die in Christ after receiving Christ and having life and immortality in their life. இதை விசுவாசிக்காமல் இந்த பூமியில் பாவியாகவே ஜீவித்து இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளாமல் அவரை தள்ளிவிட்டு சிலர் பாவியாகவே மரிக்கிறார்கள். And there is another group of people who die as sinners without believing this, without accepting the Lord Jesus Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்னும் சிலர் ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு கூட பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் ஒரு ஆழமான கிறிஸ்துவின் நிறைவான ஒரு ஜீவியத்துக்கு தங்களை ஒப்புக் கொடுக்காமல் மரித்து போகிறார்கள். And there are other people who have been saved but have not submitted themselves thereafter to a deeper Christian life and have died in that superficial state. இவர்கள் எல்லாருமே ஒரே இடத்துக்கு போகிறார்களா? Will all go to the same place? மரித்து அவர்கள் உயிர்த்தெழுகிற நாள் வரைக்கும் அவர்கள் தங்கி இருக்கிற இடம் எது? Which is the place they stay in after they die till they are resurrected? இவைகளை குறித்து தெளிந்த அறிவுடையவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் ஒரு மேலான மகிமையான ஒரு உயிர்த்தெழுதலின் மேல் நம்பிக்கை வைத்து அதற்காக இந்த பூமியிலே ஒரு மனிதன் ஜீவிக்க தன்னை ஒப்புக் கொடுக்க A முடியும். man can put his hope upon a glorious resurrection and live accordingly in this world only if he obtains a proper, clear understanding of all these things. நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் நேற்றைய தினத்தில் மரித்த இருவரையும் அவர்கள் போய் சேர்ந்த இரண்டு இடங்களை குறித்தும் ஓரளவுக்கு தொடுகுறியாக சிந்தித்தோம். Now we studied in brief from Luke chapter 16 about two people who died and went to two different places. அவர்கள் இருவரும் பாதாளத்துக்கு போகிறார்கள். They both went to hell. ஆனாலும் இரண்டு பேரும் ஒரே இடத்தில் இருக்கிறதில்லை. But both were not in the same place there. அந்த இடத்திலே இரண்டு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை காண்கிறார். They see two different experiences there. இரண்டு பேருக்கும் இடையில் ஒரு பெரிய பிளப்பு இருக்கிறது. Between the two of them there is a great gulf. ஒரு இடத்தில் இருக்கிறவர்கள் இன்னொரு இடத்துக்கு கடந்து போக முடியாதபடி அது தடை செய்கிறது. That gulf prevents the two parties from reaching each other. ஆனபடியால் இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம், மரித்த பிறகு மனிதன் அவருடைய ஜீவியத்துக்கு ஏற்ற விதத்தில் இரண்டு வித்தியாசமான இடங்களில் போய் சேர்கிறார். From this we understand that after a man dies he goes to different places according to how he lived in his lifetime. ஒரு கூட்டத்தார் வேதனையுள்ள ஒரு இடத்துக்கு போய் சேர்கிறார்கள். One group of people go to a place of agony. இன்னொரு கூட்டத்தார் ஆறுதல் உள்ள இளைப்பாறுதல் உள்ள ஒரு அமைதியான இடத்துக்கு போய் சேருகிறார். Another group of people go to a place of comfort and rest. இது உயிர்த்தெழுதல் நடப்பதற்கு முன்பு உள்ளதான பகுதி.
This is something that happens before the resurrection. இன்னும் உயிர்த்தெழுதல் நடக்கவில்லை. The resurrection has not taken place as yet. இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் உயிர்த்தெழுந்திருக்கிறார். Jesus is the only one who has risen from the dead. கர்த்தருக்கு சித்தமானால் அந்த உயிர்த்தெழுதல்களை குறித்து நாளைய தினத்தில் நாம் சற்று விரிவாக படிக்கலாம். God willing, we shall study this resurrection in further detail tomorrow. அதற்கு முன்பாக இந்த உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக மனிதன் மரித்த பிறகு போய் சேருகிற இடத்தை குறித்து நமக்கு ஒரு அறிவு தேவையாக. Before that, we must know where man goes before the resurrection. ஒன்று வேதனை உள்ள ஒரு இடம், இன்னொன்று ஆறுதல் உள்ள ஒரு இடம். One is a place of comfort, another is a place of pain. அந்த வசனத்தை எடுத்து மறுபடியுமாக நான் வாசிக்கிறேன். We will read that verse again. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசி. The Gospel of St. Luke, chapter 16, verse 20 onwards. லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனை படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். இப்பொழுது லாசரு தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். Now Lazarus is comforted and you are tormented. தேற்றப்படுகிற ஒரு இடத்துக்கும் வேதனைப்படுகிற ஒரு இடம் என்ற இந்த இரண்டு இடங்களுக்கும் மனிதர்கள் மரித்த பிறகு போய் சேர்கிறார். Here we see two places where man goes, a place of comfort, a place of torment. வேதனை உள்ள ஒரு இடத்தை தான் அது நரகம் என்று சொல்லுகிறோம். This place of torment is what we call hell. அதிலே தற்காலிகமான நரகம் என்று சொல்லி மூன்று பகுதிகள் காணப்படும். And there are three parts to this hell which are temporary places. ஒன்று பாதாளம் அல்லது நரகம். One is hell or the grave. இன்னொன்று புறம்பான இருள். The other is outer darkness. மூன்றாவது அகாத பாதாளம். Thirdly is the bottomless pit அல்லது பாதாள குழி or the hole of the pit. இப்படிப்பட்ட மூன்று இடங்கள் காணப்படுகிறது. So there are three places like this. இந்த மூன்று இடங்களும் வேதனை உள்ள இடங்களாக இருக்கிறது. All three places are places of torment. இந்த மூன்று இடங்களுக்கும் தேவனை அறியாமலும் அவரை மறுதலித்தும் ஜீவிக்கிறதான மனிதர்கள் பாவிகளாக மரித்து இந்த மூன்று இடங்களில் அவர்கள் அவர்களுடைய நிலவரங்களுக்கு ஏற்ற விதத்தில் போய் சேர்கிறார்கள். People who did not know God, who lived in sins and died in that manner, they will go to one of these three places according to their state of life. கர்த்தருக்குள்ளே மரிக்கிற பரிசுத்தவான்கள், saints who die in Christ, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பாவத்துக்கு தங்களை விலக்கி காத்துக்கொண்டு ஜீவிக்கிறவர்கள், those who keep themselves in the Lord, staying away from sin, தேற்றப்படுகிற இடம் என்று சொல்லுகிற அந்த ஆபிரகாமின் மடி என்ற ஒரு இடத்துக்கு போகிறார். they go to a place called Abraham's bosom, a place of comfort. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கிற வரைக்கும், மரித்து உயிர்த்தெழுகிற வரைக்கும் இவைகள் எல்லாம் ஓரிடத்தில் இருந்தது. All these places were in one place till the Lord Jesus died. ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு, but after Jesus died, அவர் இந்த 3 நாளில் பாதாளத்துக்கு போகிறார். he in those 3 days he went to the grave, to hell. அங்கே இருந்ததான ஆபிரகாமின் மடி என்ற அந்த இடத்தை கடைசியாக உயிர்த்தெழுந்து உன்னதத்துக்கு கொண்டு போகிறார். He took those who were there in Abraham's bosom and took them up with him when he ascended. அவர் ஏறினார் என்பதனால் பூமியின் தாழ்விடங்களிலே அவர் இறங்கினார் என்பது ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக இருக்கு. When it says that he ascended, is it not agreeable that he must primarily have descended to the lower parts of the earth? எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசி. Ephesians chapter 4 verse 8. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா?
இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவர் பூமியின் தாழ்விடங்களிலே இறங்கி போனார். He descended into the lower parts of the earth. அங்கே இருந்த ஆபிரகாமின் மடி என்ற தேற்றப்படுகிற இடத்தை அவர் உன்னதத்துக்கு கொண்டு வருகிறார். And there he took that place called Abraham's bosom, a place of comfort, and took it above. அங்கேயும் 3 இடங்கள் இருக்கிறது. There are 3 places also. முதலாம் வானம், இரண்டாம் வானம், மூன்றாம் வானம் என்று 3 பகுதிகள் அங்கே காணப்படும். 3 places called the first heaven, the second heaven, the third heaven. எனவே தற்காலிகமான வேதனை உள்ள ஒரு இடத்திலும் 3 இடங்களை நாம் பார்க்கிறோம். So in that temporary place of torment we see 3 places. நரகம், புறம்பான இருள், அகாத பாதாளம். Hell, outer darkness, bottomless pit. தேற்றப்படுகிற இடமும் இன்றைக்கு உன்னதத்திலே கொண்டு போகப்பட்டிருக்கிறது. அதைத்தான் பரதேசி என்று அழைக்கிறோம். அதிலே முதலாம் வானம், இரண்டாவது வானம், மூன்றாம் வானம் என்ற 3 பகுதிகள் இருக்கு. And there is a place of comfort which has now been taken up above, which has 3 places, the first heaven, the second heaven, the third heaven, all together called paradise. இப்படி மரிக்கிறவர்கள் இப்படிப்பட்ட பல இடங்களுக்கு அவர்கள் அவருடைய ஜீவியத்தின் ஆவிக்குரிய நிலவரத்துக்கு ஏற்ற விதத்தில் போய் சேருகிறார். So those who die according to the life that they live, they will go to one of these various places. இப்படி வித்தியாசமான இடங்களுக்கு போகிறபடியால் உயிர்த்தெழுதலிலும் வித்தியாசம் இருக்க வேண்டும். Since they go to these various places, there must be a distinction in their resurrections also. எல்லாரும் ஒரே நிலவரத்தில் ஒரே நேரத்தில் உயிர்த்தெழும்புகிறதில்லை. Therefore all people are not raised up at the same time. அதிலே வித்தியாசங்கள் இருக்கிறது. There are differences. யார் யார் உயிர்த்தெழுவதற்கு முன்பாக இப்படிப்பட்ட தேற்றப்படுகிற இந்த 3 இடங்களுக்கும் வேதனை உள்ள இந்த 3 இடங்களுக்கும் போய் சேருகிறார்கள் என்பதை கர்த்தருக்கு சித்தமானால் நாளை தினத்தில் நாம் சிந்தித்து அதை தொடர்ந்து உயிர்த்தெழுதலோடு நாம் ஆழமாக கடந்து போகலாம். Who will go to these 3 places of comfort? Who will go to these 3 places of torment? God willing, tomorrow we shall study in further detail about these things. இப்பொழுது நம்முடைய கண்களை நாம் மூடுவோம். Shall we close our eyes now? நம்முடைய முழங்கால்களை நம்முடைய தேவனுக்கு முன்பாக முடக்குவோம். Shall we all bend our knees before our God? நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம்? Where are we? நம்முடைய ஆவிக்குரிய நிலவரம் எப்படி இருக்கிறது? What is our spiritual position? இந்த நிலவரத்தில் நான் மரித்தால் என்னுடைய முடிவு எங்கே காணப்படும்? If I die today as I am, where will be my end? தேற்றப்படுகிற ஒரு இடத்துக்கு நான் போவேனா? இல்லாவிட்டால் வேதனையுள்ள ஒரு இடத்துக்கு நான் போய் சேரப்போகிறேன். Will I go to a place of comfort or will I go to a place of torment? உயிர்த்தெழுதல் நடக்கிற வரைக்கும் ஒரு மனிதன் இந்த இடங்களில் தான் தங்கி இருக்க வேண்டும். Till the resurrection, a man has to abide in one of these places. இதை நிர்ணயித்துக் கொள்வது உயிரோடு இருக்கிற இந்த நாட்களில் இப்பொழுது நமக்குள்ளே காணப்பட வேண்டிய ஒரு தீர்மானமாக இருக்கிறது. That where we go depends on the decisions that we make now while we are alive on earth. தயவு செய்து நம்முடைய கண்களை மூடின வண்ணமாக நம்முடைய ஆண்டவரிடத்தில் நெருங்கி வருவோம். Please, with our eyes closed, shall we all approach the Lord? நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம்? Where are we? தேவன் மனிதனை செம்மையுள்ளவனாக உண்டாக்கினார். God made man upright. அவனோ தனக்கு அநேக உபாய தந்திரங்களை But தேடிக்கொண்டான். man sought out many inventions for himself. தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை அவன் இழந்து போனான். He lost all the blessings God gave him. மரணம் அவனை ஆண்டு கொண்டது. Death ruled over him. அதிலிருந்து அவன் தன்னை விடுவித்துக் கொள்ள முடியவில்லை. He had no way of coming out of it. இன்றைக்கும் பாவத்துக்கு மனிதன் அடிமையாக இருக்கிறான். Even today, man is a slave to sin. வியாதி, சாபம், மரண பயம் மனிதனை ஆட்டி படைக்கிறது. Sickness, the curse, the fear of death, they are holding sway over man. இளைப்பாறுதல் இல்லாமல் சூரியனுக்கு கீழே மனிதன் ஒடுக்கப்படுகிறார். Every man under the sun is being oppressed. No rest at all. ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடும் வேதனையோடும் கவலையோடும் பாரத்தோடும் நம்பிக்கை இல்லாமல் அவன் போய்க்கொண்டே இருக்கிறான். Every day man is progressing hopelessly, full of tears and pain and burdens. உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற ஒரு தேவன் இறங்கி வந்திருக்கிறார். But there is a God who has come down to turn your sorrow into joy. உன்னுடைய இருளை
வெளிச்சமாக்கும்படியாக ஒரு தேவன் இறங்கி வந்திருக்கிறார். Our God has come down to turn your darkness into light. உன்னுடைய அந்தகாரத்தை மத்தியானத்தை போல் மாற்றும்படியாக ஒரு தேவன் இறங்கி வந்திருக்கிறார். There is a God who has come down to turn your darkness into a midday light. அவரை நீ அழைப்பாயாக. Call to him. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நீர் பிரவேசிக்க வேண்டும். Lord, enter into my life. மரணம் என்னை ஆண்டு கொண்டிருக்கிறது. Death is ruling over me. நான் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறேன். I am a slave to sin. பிசாசு என்னை ஆளுகை செய்கிறார். The devil is ruling over me. மனிதனுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நான் இழந்தவனாக I இருக்கிறேன். have lost all the blessings that you gave man. ஆதி மனிதன் பாவம் செய்தார். The early man, the first man sinned. அவருடைய சந்ததியாகிய எனக்குள்ளே அந்த பாவம் உள்ளே பிரவேசித்திருக்கு. And sin has entered to me because I am his generation. நீர் என்னை விடுதலையாக்க வேண்டும். Deliver me. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Ye shall know the truth, and the truth shall make you free. கட்டப்பட்டிருக்கிற மனிதனை விடுவிக்கக்கூடிய ஒரே ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து. There is just one man, one God who can deliver man who is bound. Yes. He is Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை இல்லை. Without Jesus Christ, there is no deliverance in your life. மனிதனால் உனக்குள்ளே மரணம் பிரவேசித்திருக்கிறது. By man, death has entered into you. ஆதாமுக்குள் நீ மரித்தவனாக இருக்கிறாய். In Adam, you are dead. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் நீ உயிர் தர வேண்டும். But in Christ today, you should come up alive. நீ உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். You should be revived. உன்னுடைய ஆத்துமாவிலே ஒரு மீட்பை நீ பெற்றுக்கொள்ள You should வேண்டும். receive a redemption in your soul. பரிசுத்த ஆவியானவருக்கு உன்னை ஒப்புக்கொடுத்து உன்னுடைய சரீரத்திலே கூட ஒரு மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும். உன்னை ஒப்படைக்க வேண்டும். Surrender to the Holy Spirit that you might have a redemption in your soul. இயேசு கிறிஸ்து பிரசன்னமானபடியினால் ஜீவனையும் அழியாமையையும் அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். He has promised life and immortality because he appeared. அனுபவிக்கும்படி ஒப்பு கொடுப்பாயா. Surrender to experience this. அவர் உனக்கு சமீபமாக He வந்திருக்கிறார். is near you. கண்களை மூடின வண்ணமாக இயேசு உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறதை நீ விசுவாசிப்பாயாக. Close your eyes and believe Jesus is standing next to you. கர்த்தராகிய ஆண்டவர் உன்னுடைய விசுவாச கண்களை திறப்பாராக. May the Lord enlighten the eyes of your faith. அவர் உனக்கு சமீபமாக இருக்கும்போது அவரை நோக்கி கூப்பிடு. Call out to him while he is near you. இன்னொரு நாளைக்கு அல்ல, இப்பொழுது உன்னுடைய ஆத்துமாவுக்கு ஒரு மீட்பு உண்டாகிறது. Not another day. Now your soul shall be redeemed. இயேசுவே, உம் மூலமாக நான் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். Jesus, I must be delivered and risen through you. கட்டப்பட்டிருக்கிற என்னுடைய ஆத்துமாவை விடுவித்து உயிர்ப்பிப்பீராக. Deliver my soul that is bound and quicken me, Lord. என்னுடைய ஆத்துமாவுக்குள் உன்னுடைய ஜீவனை நீர் அனுப்புவீராக. Send your life into my soul. இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவன் விசுவாசிக்கிற உனக்குள்ளே பிரவேசிக்கிறது. The life of Jesus is entering into you who believe. உன்னுடைய ஆத்துமாவுக்குள் இருக்கிற அந்த இருள் உன்னை விட்டு நீங்குகிறதை நீ விசுவாசிப்பாய். Believe that the darkness in your soul is leaving you now. அக்கினிக்கு முன்பாக மெழுகு உருகுகிறது போல் கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்தில் இருக்கிறபடியால் உனக்குள் இருக்கிற பாவம் உருகி கொண்டிருக்கிறது. Just as wax melts before fire, by virtue of the presence of God in this place, the sin in your life is melting. உன்னை கட்டி இருக்கிற அந்த பாவ கட்டுகள், பாவ கயிறுகள் அறுக்கப்படுகிறது. The cords of sin that are binding you are being broken now. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். If you believe, you shall see the glory of God. கர்த்தராகிய இயேசு உன் பாவ கயிறுகளை அறுத்து கொண்டு The இருக்கிறார். Lord Jesus Christ is breaking those cords of sin. பாவங்களை அறிக்கையிட்டு உயிர்ப்பிக்கப்படுவாயாக. Confess those sins and be quickened. இயேசு கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிற இருளை நீக்கி கொண்டிருக்கிறார். Jesus Christ is removing the darkness in your life. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற அந்த மெய்யான வெளிச்சம் உனக்குள்ளே That பிரவேசித்திருக்கிறது. true light that lighteth every man is entering into you. உன்னுடைய பாவ கட்டுகள் அறுக்கப்படுகிறது. வியாதி உன்னை விட்டு நீங்குகிறது. சாபம் நீங்குகிறது. மரண பயம் நீங்குகிறது. The bands of sin that have been binding you are broken. Sickness is going. The curse is going. The fear of death is going. இயேசு உன்னை விடுதலையாக்கி இருக்கிறார். Jesus has delivered you. நீ விசுவாசத்தோடு துதித்து சந்தோஷப்படுவாய். Praise God by faith and rejoice. உன்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாறுகிறது. Your sorrow has been turned into joy. உன்னுடைய அழுகையை ஆனந்த
ஆனந்த களிப்பாக Your மாற்றுகிறார். tears have been turned into dancing. ஜனமே, நீ அவரை மகிமைப்படுத்து. Glorify God, our people. அவர் உண்மையுள்ளவர். He is faithful. அவர் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். Even today he is unchanging. இயேசு கிறிஸ்து மாறாதவரே. மாறாதவரே, மாறாதவரே, ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே. ஏத்தியவா. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுக்கு முன்னால நின்று கொண்டிருக்கிறார். இயேசு உங்கள் மத்தியில வந்திருக்கிறார். Jesus is come into our midst உங்களை விடுவிக்கும்படியாக. in order to deliver you. அவர் உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். He is interceding for you. இன்றைக்கு உங்களுக்கு மெய்யான ஒரு விடுதலையை தரப்போகிறார். He is going to give you a true deliverance today. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe it? நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். If you believe, you shall see the glory of God. பாவத்திலிருந்து விடுதலை, Deliverance from sin, பாவத்திலிருந்து விடுதலை, deliverance from curse, வியாதியிலிருந்து விடுதலை, deliverance from sickness, தீராத கஷ்டத்திலிருந்து விடுதலை, deliverance from hardships, மரண பயத்திலிருந்து விடுதலை. deliverance from fear of death. இயேசு விடுதலை தரும்படியாக உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். Jesus is moving in our midst to give you a எத்தனை deliverance. பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe it? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். If you believe, you will see the glory of God. இயேசு விடுதலையின் தேவன். Jesus is the God of deliverance. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். If the Son shall make you free, you shall be free indeed. எல்லாரும் விசுவாசிங்க. All of you believe. இன்றைக்கு விடுதலை தர போகிறார். Today he will give you a deliverance. இயேசுவே வாரும். Jesus, come. எனக்கு விடுதலை தாரும். Give me a deliverance. இன்றைக்கு ஒரு மெய்யான விடுதலை தாரும். Give me a true deliverance today. பாவத்திலிருந்து விடுதலை, Deliverance from sin. என்னுடைய வியாதியிலிருந்து விடுதலை, Deliverance from my என்னுடைய sickness. தீராத கஷ்டத்திலிருந்து விடுதலை தாரும். Deliverance from my hardships. இயேசு விடுதலையின் தேவனாக உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். Jesus is moving in your midst as a God of deliverance. அநேகரை அவர் விடுவித்துக் கொண்டிருக்கிறார். He is delivering many. எல்லாரும் விடுதலை பெற்றுக் கொள்ளுங்க. All of you get a deliverance. சோத்ரம் 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 சோத்ரம். சோத்ரம் 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 சோத்ரம்
விடுதலை பெற்றுக் கொள்றவர்கள் எல்லாம் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். All those who have received deliverance, raise your hands and praise God. சோத்ரம் 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 சோத்ரம். கர்த்தர் நம்ம மத்தியில வந்து நமக்கு சொல்லி தந்த ஆலோசனைக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். Having come into our midst and given us His counsel, let's praise God. சோத்ரம் 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 சோத்ரம். மரணத்திலிருந்தும் மரண பயத்திலிருந்தும் நமக்கு விடுதலை தந்ததுக்காய் ஸ்தோத்தரிப்போம். For having delivered us from death and from the fear of death, let's praise God. சோத்ரம் 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 சோத்ரம். இன்றைக்கு கேட்ட வசனத்தின்படியே ஜீவிக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் நம்மளை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்தரிப்போம். That the Lord might grant us grace to live up to the words that we have heard today, let's surrender ourselves and praise God. சோத்ரம் 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 சோத்ரம். ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. இந்த வேத பாடத்தின் 2வது நாளாகிய இந்த மாலை நிறுத்தங்கள் மத்தியில் கடந்து வந்து நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வந்து வானத்திலிருந்து இறங்கி வந்து இப்படி ஜனங்களோடு பேசின அருமையான வார்த்தைகளுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. மகிமையா இறங்கி நீர் கிரியை செய்தபடினால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. உன்னதமானவரே, ஒவ்வொருவர் மேலும் முடிய வல்லமையுள்ள கரம் நீட்டப்பட்டதுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. உயிர்த்தந்த இயேசு நீர் எங்கள் மத்தியில் வந்து ஒவ்வொரு உயிர்ப்பித்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. மனிதனால் மரணம் உண்டானது போல மனிதனால் உயிர்த்தல் நடைபெற வேண்டும் என்ற வசனத்தின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனித அவதாரம் எடுத்து இந்த பூமியிலே ஜீவித்து மனிதனுக்காக மரித்து மனிதனுக்காக உயிர்த்தெழுந்து இப்பொழுது எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற அப்படின்னு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. மரித்தே நான் சாதாரண உயிரோடு இருக்கிறேன் வசனத்தின் தாவே. நீர் உயிர்ப்பித்து ஒவ்வொரு உயிர்ப்பித்துக் கொண்டு வருகிற மேலான பாக்கியத்துக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. எங்கள் மத்தியில் பலத்த கிரியை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். ஜனங்களோடு இடப்பட்டதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. ஸ்தோத்திரம். பாவத்திலும் சாபத்திலும் மரண பயத்திலும் விடுதலாக்கி ஆண்டவரை ஒவ்வொரு விடுவித்துக் கொண்டிருக்க நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. இப்பொழுது கட்டப்பட்ட மக்கள் விடுதலாக்கின கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. உன்னதமான ஒவ்வொருவரும் உயிர்ப்பித்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. எங்கள் மத்தியில் உலாவி கிரி நடப்பித்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. இந்த கிரவுண்டில் இருக்கிறதான மக்கள் மாத்திரமல்ல, இந்த சென்னைமா நகரத்தில் உள்ளதான எல்லா மக்களையும் விடுவிக்கும்படியாக நீ கிரி செய்து கொண்டிருக்க நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. பலத்த கிரி நடப்பித்தும் நாமத்தை மயப்படுத்தும் வேண்டிக்கிறங்க தாவே. இந்த வேத பாடத்தின் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் பரிசுத்தாவின் உலாவி கிரி நடப்பித்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. வேத வசனத்தை பேசுனது அவனுடைய மகனை பலப்படுத்த கிருபைக்காக சொல்றதும் இனிமேல் வல்லமையா எடுத்து பாவிக்கும் வேண்டிக்கிறங்க தாவே. தொடர்ந்து கூட்டங்கள் எல்லாம் ஆசீர்வாதம் ஆக்க தரும் மகிமையின் ஆவியான ஒவ்வொரு அமர்ந்து நாமத்தை உயர்த்த முடிய வேண்டிக்கிறங்க தாவே. இன்னும் கட்டப்பட்டதான மக்களை விடுதலாக்குங்க தாவே. வியாதி உள்ளவர்களை குணமாக்குங்க தாவே. அற்புத செயல்களை கிரியை செய்வேன் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. வல்லமையா கரம் நீட்டப்படும் வேண்டிக்கிறங்க தாவே. தயவுள்ள கருத்தை ஒப்படுகிறோம் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். எங்கள் அன்பாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே சுவாமி உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வருஷத்திலும் கூட இந்த வேத பாடத்தை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். நேற்று முதலாம் நாள் அந்த வேத பாடத்தை பொறுப்படுத்த ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். 2ஆம் நாளும் எங்கள் மத்தியில் வந்து ஆண்டவரே மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றி நீர் எங்களுக்கு சொல்லித்தந்த நல்ல ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம். மனுஷன் மூலமாக மரணம் உண்டானது போல மனுஷன் மூலமாக மரணத்திலிருந்து விடுதலை பெற்று எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படும்படியாய் நீர் எங்களுக்கு சொல்லித்தந்த நல்ல ஆலோசனைக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஜீவிகாலமெல்லாம் மரண பயத்தினால் கட்டப்பட்டவர்களை விடுதலாக்கும்படியாக மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை உம்முடைய மனத்தினால் அழித்து ஆண்டவரே அநேகருக்கு ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினால வெளியரங்கமாக்கினதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வசனங்களை கேட்ட ஒருவராயிலும் கெட்டு போறது உமக்கு சித்தம் இல்லை. எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படவும் ஞானஸ்தானம் எடுக்கும் அபிஷேகம் பெறவும் மறுவ சரீரத்தில் ஆண்டவரே உங்களுடைய மகிமையை பெற்று நீர் வரும்போது உமை சந்திக்க ஒவ்வொருத்தரையும் நீர் ஆயத்தப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, கேட்ட வசனமானது 30, 100, 60 பலன் தர நீர் உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இந்த ஆராதனை தொடக்க முதல் முடியும் மட்டுமல்ல சமூகங்கள் மத்தியில் இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். எல்லாம் மகிமையும் கனம் நீர் எடுத்துக்கொள்ள ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்மோடு சகல பரிசுத்தவான்களுடன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவரை மட்டும் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.